ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. ஸோ இன்றைக்கி நாம் எந்த பைக்கை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா பல்சர் RS 200 2025 மாடல். இந்த பைக்கு திருப்பியும் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசு அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக் ரிவ்யூ, ட்ராவல் vlog, ஷார்ட்ஸ் vlog மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பஜாஜ் பல்சர் RS 200 வந்துட்டு முதல்ல லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 2015 வந்துட்டு பஜாஜ் NS 200 வந்துட்டு லான்ச் பண்ணி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அப்போ அந்த டைமில் வந்துட்டு ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட், அதாவது NSங்கிறது நேக்கட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்து பல்சர், அதாவது பஜாஜ் பல்சர் வந்துட்டு RS 200 சொல்லிட்டு ஒரு பைக் லான்ச் பண்ணாங்க. RSங்கிறது ரேசிங் ஸ்போர்ட். பஜாஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபேட் பைக்குங்கிறது கிடையாது, செமி ஃபேட் பைக் தான். அதுதான் பல்சர் 220F. ஆனால் ஃபுல் ஃபேட் பைக் வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு Yamaha R15 இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுசுக்கி ஜிக்ஸர் கூட வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு பஜாஜும் வந்து தன்னோட பிராண்ட்லேருந்து ஒரு ஃபுல் ஃபேட் பைக்கை லான்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டது தான் இந்த RS 200. ஒரு ஃபுல் ஃபேட் பைக்கே பஜாஜ் பிராண்ட்லேருந்து வரன்னு சொன்ன உடனே வந்துட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட லைட்ஸு, பொசிஷனு, அதோட என்ன சொல்கிறது, ஓவரால் பர்ஃபார்மன்ஸு, என்னென்ன வேறு ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுதுங்கிறது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் கொடுக்காம வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு புதுசாக ஒரு அக்ரஸிவ் டிசைனில் வந்து கொடுத்தாங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வேறு எந்த பைக் மாடல் கூடயும் வந்து நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனு. ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ்லேருந்து அப் டு டெயில் செக்ஷன் வரைக்கும் எல்லா ஆங்கிளுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல். அந்த பீரியடில் வந்து உங்களுக்கு காம்படிஷனான Yamaha R15, அதுக்கப்புறம் Honda CBR 250R. ஸோ அந்த ஒரு வரிசையில் வந்து பல்சர் RS 200ஓட டிசைன் ஆக்சுவலாக ரொம்பவே யூனிக்குன்னு தான் சொல்லி ஆகணும். லான்ச் பண்ண டைமே வந்துட்டு பயங்கரமாக புக்கிங்ஸ் போச்சு. நல்ல ஒரு வெல்கமிங், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு கஸ்டமர்ஸ் மத்தியில் ஒரு ஃபுல் ஃபேட் பைக்குக்கு. அப்போ இருந்த Yamaha R15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய மாடல் டிசைன் நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் எண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அதே ரியல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். டயர் சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் பல்சர் RS 200 வந்து லான்ச் பண்ணும்போது வந்துட்டு அப்படியே ரொம்ப மசில்டாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2 ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருந்தாங்க. டேங்க் செக்ஷன் நல்லா வந்துட்டு ப்ராடாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு ரியர் டெயில் செக்ஷன் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஓவரால் த டிசைன் வாஸ் இட் வாஸ் ஐ கேச்சிங்னு சொல்லலாம். பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரான டிசைனில் இருந்துச்சு. லான்ச் பண்ண டைமில் அதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 199cc லிக்விட் கூல் இன்ஜினு, 24 bhp ஹார்ஸ் பவர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு சளைக்காமல் ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டராக தான் லான்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் அவங்களோட அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Yamaha வந்துட்டு R15 வந்து வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் விட ஆரம்பித்தாங்க. ஹோண்டா இறங்குச்சு, சுசுக்கி ஜிக்ஸர் ஆக்சுவலாக வந்துட்டு இறங்குச்சு. ஸோ 150cc அண்ட் 250cc செக்மெண்ட்டில் வந்துட்டு நிறையா ஃபுல் ஃபேட் பைக் வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நல்ல பாப்புலராக சேல்ஸில் நல்ல ஒரு கவுண்ட்டு கொடுத்த RS 200 நாளடைவில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்த வெரைட்டிஸ் ஆஃப் பைக்ஸ்னால் வந்து அப்படியே சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. ஒரு பாயிண்டில் வந்து கம்ப்ளீட்டாக அட்ரஸே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பஜாஜ் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா RS 200ஓட சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அதோட அப்கிரேடட் வெர்ஷன் ஆக்சுவலாக வந்துட்டு ஏன்னா ஃபுல் ஃபேட் செக்மெண்ட்டில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் வந்து அவங்க நேக்கட் ஸ்ட்ரீட்டில் தான் அவங்க ஜாஸ்தியாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் அதான் உண்மை. ஏன்னா அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் பைக்குக்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு. ஆனால் பஜாஜ் ஏன் வந்து RS 200 வந்து ஃபோக்கஸ் பண்ணலைங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கொஷின். ஸோ டெஃபினட்டாக RS 200 வந்து அப்படியே டாமினார் 400க்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபேட், இப்போ வரைக்கும் ஃபுல் ஃபேட் ஹையர் சிசி இன்ஜின் வந்து பஜாஜில் கிடையாது. டாமினார் 400 தான் இருக்குது. ஒரு 400cc வந்து ஒரு ஃபுல் ஃபேட் பைக்கு பஜாஜ் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா RS 200 மாதிரி வந்துட்டு RS 400 அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு RS மாடல் வந்து அதோட பொசிஷனை கண்டிப்பாக இந்த மார்க்கெட்லேயும் வந்து இவ்வளோ நாள் எப்படி 220F வந்துட்டு இந்தளவுக்கு இப்போ வரைக்கும் பாப்புலராக இருக்கோ, அதே மாதிரி வந்துட்டு RS 200 வந்து RS 400 மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அதுவுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடலாக இருந்திருக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இப்போ வரைக்கும் இந்த வண்டியோட ஹிஸ்ட்ரி ஜார்ஃபெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 2025 மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்குற இந்த 2025 RS 200 மாடல் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வைஸில் எந்த பெருசாக சேஞ்சஸும் அவங்க கொண்டு வரல. சேம் ஓல்டு டிசைன், லைட்டாக வந்து டீட்டெயில்ஸில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, கலர் வேரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து எந்த சேஞ்சஸ் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணாலும், இன்னொரு பக்கம் வந்து நல்ல வேலை இந்த ஒரிஜினல் டிசைனை வந்து சொதப்பாமல் வந்துட்டு திருப்பி அதே டிசைனில் கொடுத்துருக்காங்களே சந்தோஷப்படுறேன். அப்படின்னா இந்த டிசைனுக்கு சத்தியமாக சொல்கிறேன் எந்த குறையும் கிடையாது. பிகாஸ் திஸ் ஸ்டில் லைக்ன வெல்கமிங். மற்றபடி ஃப்ரண்ட்டில் சேம் ப்ரொஜெக்டர் லேம்ப்பு, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஹெட் லேம்புங்கிறது ஒரு ஓல்டு டிசைனு, அதை மாற்றிட்டு வந்துட்டு எல்இடி லைட் கொடுத்துருக்கலாம். மற்றபடி வண்டியோட இந்த விண்ட்ஷீல்டு கூட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருக்கலாம், ஸ்போர்ட்டியாக இருந்திருக்கும். ஒரு 100+ நீங்கள் போகும்போது அந்த கம்ப்ளீட் விண்ட் பிளாஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த சைடில் இருக்க அந்த பேனல் தான். டேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு ஃப்ரண்ட்டு ஹெட் லேம்ப் வரைக்கும் அப்படியே சைடில் போகும். இது கொஞ்சம் ஆடாக இருந்தாலும் சிலருக்கு இந்த டிசைன் பிடிக்கும். அண்ட் எனக்கும் அந்த ரொம்ப பிடிச்ச டிசைன் இந்த விஷயத்தில். அதை மாற்றாமல் அப்படியே வந்து ஒரு ஏரோ மாதிரி விட்டுருக்காங்க. திஸ் இஸ் நைஸ். இதையே கொஞ்சம் ஃபங்க்ஷனலாக வந்துட்டு இந்த ஏர் ஃப்ளோ அப்படியே இன்ஜினுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டைல் செக்ஷன் வாஸ் ரியலி நைஸ். என்ன பின்னாடி கொஞ்சம் கிராப் ரெயிலுக்கு ஒரு செப்பரேட் எக்ஸ்டெண்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் டெயில் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்கலாம். ப்ரீவியஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெக் மாதிரி வந்துட்டு ஒரு ஷேப் ஒன்று வரும். அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ 2 இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு ஸ்டாப் லைட்டும் ப்ளஸ் இண்டிகேட்டர் மல்டி ஃபங்க்ஷனலாக வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. பட் எனக்கு இந்த டிசைன் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் இப்படி சுத்தம் பண்ணால் எனக்கு புரியல. அதுக்கு சிம்பிளாக வந்துட்டு ஒரு தின் லைன், ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்கலாம். அது நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து நிறைய RS 200 யூஸ் பண்ணுறவங்களாம் அப்படி தான் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. டேங்க் செக்ஷன் இஸ் த சேம். 13 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கிளைம்டு மைலேஜ் அப் டு வந்துட்டு ஒரு 35 to 40 எதிர்பார்க்கலாம். ரியர் டயர் செக்ஷன் வந்துட்டு 140/70, அதே ஃப்ரண்ட் வந்துட்டு 110. கிரிப்பியாக இருக்குது, பட் கார்னரிங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி கார்டு, ஓப்பன் செயின் ஸ்ப்ராக்கெட், ஃபுட் பெக் சேம். அண்ட் வாட் எல்ஸ், மற்றபடி வந்துட்டு ஒரிஜினாலிட்டி அப்படியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த 2025 மாடலில் அவங்க மேஜர் சேஞ்சஸ்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு முன்னாடி வந்துட்டு ஒரு அனலாக் டிஜிட்டல் இருந்துச்சு, இப்போ ஃபுல் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் நீங்கள் ஏற்கனவே வந்து இப்போ லேட்டஸ்ட்டு வர எல்லா பல்சர்லையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் இதில் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல் மல்டி கலரில் வருது. விசிபிலிட்டி வந்துட்டு பகலில் கொஞ்சம் கம்மி தான், பட் நைட்டில் நல்லா விசிபிளாக இருக்கும். உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் வருது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. யூஎஸ்பி போர்ட் இருக்குது. உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கீங்க, அங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்துட்டு சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீட் 140 km போகுது. ஸ்லிப் அசிஸ்ட் கிளச் வருது. அதுக்கப்புறம் டியூல் சேனல் ஏபிஎஸ் வருது, போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ த மைனர் காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் RS 200 இப்போ கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஓட்டிட்டு வரேன், சீரியஸா சொல்றேன், அந்த சவுண்டுக்கு நிறைய பேர் திரும்பி பார்த்தாங்க. என்னடா பைக்கு இப்படி சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. சீரியஸா அதுக்கு அந்த விஷயத்துல வந்து இந்த வண்டியை நான் பாராட்டி ஆகணும். இட் வாஸ் கிராபிங் அட்டென்ஷன் லைக் எனிதிங். வேற லெவல்ல வந்து அட்டென்ஷனை வந்துட்டு கிராப் பண்ணுதுன்னு சொல்லணும். பட் இந்த டிசைனை பத்தின ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. வண்டியோட ஸ்பெக் டீடைல்ஸ் ஆக்சுவலா வந்து ஸ்கிரீன்ல நான் ஷேர் பண்றேன். RS 200 இஸ் a pretty good bike. திருப்பியும் வந்துட்டு பல்சர் ஆக்சுவலா வந்துட்டு RS 200 வந்து லான்ச் பண்ணது நல்ல விஷயமாக இருந்தாலும் டிசைன் வைஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லயும் வந்துட்டு ஒரு TFT டிசைன் கொடுத்துருக்கலாம். ஓவரால் we are expecting an upgraded full fat design with 400cc engine. Okay, 400. இப்போதைக்கு எங்களுக்கு 400 போதும். ஸோ பஜாஜ் ப்ளீஸ் give us something more. குயிக்காக வந்துட்டு இப்போ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். நல்ல கிரண்டான சவுண்டு. ஆல்ரைட், நல்ல த்ராட்டில் ரெஸ்பான்ஸாக இருக்குது. குயிக்காக வந்து 0 to 100 ரீச் ஆயிடும் போல் இருக்குது. ஸோ வண்டியோட பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டார்க் வாஸ் குட், பட் வந்துட்டு ஒரு பிட்வீன் ஒரு 4000 to 6000 RPM வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் லேக் ஆகுது. பட் 6000 RPMக்கு மேலே வந்துட்டு த்ராட்டில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு புஷ் ஒன்று கிடைக்குது. அது கூடயே வந்து ஒரு நல்ல ஒரு கிரண்ட் சவுண்டு வருது. ஸோ அந்த கிரண்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு வருது இல்லைங்களா, அந்த சவுண்டு வந்து இந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே பை டிஃபால்ட்டாக கொடுக்குது. ஸோ அதனாலேயே வந்து ரன் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கு நீங்கள் அந்த 6000 to 6000 RPM மேலே நீங்கள் விரட்டும் போது வந்துட்டு ஒரு சவுண்ட் வருது இல்லைங்களா, அந்த சவுண்டுக்கே நிறைய பேர் திரும்பி பார்க்குறாங்க. சீரியஸாக தட் இஸ் ஒன் ஆஃப் அ குட் அட்டென்ஷன் பாயிண்ட். இப்படி வண்டியோட சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது R15 மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஆங்கிளெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்காது. இது வந்துட்டு ஒரு
செமி அக்ரஸர் பொசிஷன் சொல்லிக்கலாம். கொஞ்சம் சிட்டிங் பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஈஸியாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், லாங் ட்ராவலும் போகலாம். பட் ஆக்ஸலரேஷன் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆர்பிஎம் வந்து இனிஷியல் டார்க் பார்த்திங்கன்னா வந்துட்டு 6000 கிட்ட அந்த லேக் இருக்கு இல்லையா, பிட்வீன் 3000 to 6000 அந்த ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கை வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு ஃபுல் த்ராட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் டு அப் டு எண்டு வரைக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. மற்றபடி வண்டியோட சஸ்பென்ஷன் வந்துட்டு ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் இப்போ நான் ஓட்டின வரைக்கும் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. ரோடில் நிறையா பம்ப்ஸ் இருந்துச்சு, பட் அவ்வளோ ஹெவியாக எனக்கு ஃபீல் ஆகலை. பட் வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியும் சொல்ல முடியாது. பட் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சிட்டிக்குள்ளேயும் சரி நீங்கள் லாங்லேயும் சரி க்ளவ் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ எவிடெண்ட்டாக அந்த வைப்ரேஷன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த வைப்ரேஷன்ஸ் ஆக்சுவலாக இந்த கிரண்டே வந்துட்டு அதை மறைச்சிருது. ஸோ வென் யூ ஆர் என்ஜாயிங் தட் சவுண்ட், அந்த சவுண்டை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டும் போது உங்களுக்கு இந்த பெயின் எல்லாம் தெரியாது. மற்றபடி வண்டியோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் இருக்குது, டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸு. ஸோ பிரேக்கிங் வைஸ் வந்து எனக்கு எந்த ஒரு பெருசாக சேலஞ்சும் நான் ஃபீல் பண்ணல. இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அதோட லிவர்ஸும் சரி, ஆனால் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறனால வந்து சிட்டிக்குள்ளேயும் சரி நீங்கள் ஹைவேஸ்லேயும் போகும்போதும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான். பட் ரெஸ்பான்ஸ் வைஸ் இட் இஸ் ஓகே, இட் இஸ் ரியலி லைக் ஹெல்ப்ஃபுல். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு இட் இஸ் குட் தான். பட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா RS200 டைரக்ட் காம்படிட்டர்ஸான Yamaha R15 V4 ஆகட்டும், இல்லை KTM RC200, அப்படி இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் மேலே போச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு Apache RTR RR310 இருக்குது. ஸோ அந்த பைக்ஸ் கூட கம்பேர் பண்ணால் வந்துட்டு ஐ திங்க் ஓவராலாக வந்து RS200 எல்லா லெவல்லையுமே கொஞ்சம் இறங்கிட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா Yamahaவோட இன்ஜின் குவாலிட்டி, அதோட ரெஸ்பான்ஸ் வேறு, அதில் இப்போ கொடுக்குற ஃபீச்சர்ஸுமே வந்துட்டு வேறு லெவல் டாப் நாச்சில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி KTM RC200ஓட குவாலிட்டியும் வேறு. ஸோ இந்த மாதிரியான காம்படிட்டர்ஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி வந்து RS200 இருக்கணும் அப்படின்னா இப்போ அதோட ஃபீச்சர்ஸ்க்கும் அதோட ஸ்பெக்குக்கும் ஏற்ற மாதிரி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக வந்திருக்கும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பைக் பார்த்தின டெஸ்ட் ட்ரைவு, ப்ரைஸு, மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து OMR இருக்கிற கிங்ஸ் பஜாஜுக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணலாம், வண்டியை நீங்கள் ஓட்டியும் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ரிவ்யூ. ஐ ஹோப் RS200 பற்றி நான் கொடுத்த இந்த டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஷால்சன் சைனிங் ஆஃப், பபாய். ஸோ நம்ம சேனலை வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.